அன்பு நெஞ்சங்கங்களே, ஏழை விவசாயி ஒருவனுக்கு குழந்தைகள் அதிகம். கஷ்டப்பட்டு வாழ்ந்தான். தினமும் இறைவனை வேண்டி வந்தான். ஒருநாள் தன் பிள்ளைகளுடன் ஆற்றில் மீன் பிடித்தான். ஐயரை போல சிறிய வகை மீன்கள் நிறைய கிடைத்தது. மகிழ்ச்சியில் இங்கேயே மீன்களைச் சுத்தம் செய்து போய் விடலாம் என்று ஓரிடத்திலிருந்து சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்தில் அவர்கள் இருந்த இடத்தின் அருகே பூமிக்குள் இருந்து திடீரென ஒரு செம்புப்பானை ஒன்று வெளியே வந்தது. முதலில் பயந்த அவர்கள் பின்பு கிட்டே போய் பார்த்தால் பானை நிறைய பொற்காசுகள். பிறகென்ன, அன்றிலிருந்து அவர்கள் செல்வந்தர்கள். அதன் பின்னணி என்னவென்றால், அந்த காலத்தில் இந்த இடத்தில் ஒரு புதையல் உண்டு. அது 1000 தலைகளை பலி கொடுப்பவர்க்கே கிடைக்கும் என்ற செய்தியொன்று சொல்வழக்கில் இருந்துள்ளது. இதனால் யாரும் முயலவில்லை. ஆனால் இவர்கள் கிள்ளி போட்ட சிறிய மீன்களின் தலைகளின் எண்ணிக்கை 1000ஐ தாண்டவும் டக்கென புதையல் வெளிப்பட்டுவிட்டது. 1000 தலைகள் என்பதுதானே தவிர மனித தலைகள் என்று சொல்லவில்லையே. அதனால்தான் இப்புதையலை காத்த தேவதை தனக்கிடப்பட்ட உத்தரவு நிறைவேறியதாக புதையலை விவசாயியிடம் ஒப்படைத்துப் போய்விட்டது. இதுதான் தேவதைகளின் குணம். சொன்னதைத்தான் செய்யும். தான் சம்பாதித்த செல்வங்கள் வைக்கப்பட்டிருந்த மாளிகைக்கு காவலாக நியமித்திருந்த தேவதையிடம், நான் வெளியே போகிறேன், எவன் உள்ளே வந்தாலும் போட்டு மலத்தீரு என்று சொல்லி அதனிடம் ஒரு இரும்பு உலக்கையை கொடுத்து போனான் ஒரு மந்திரவாதி. ஐயோ, வெத்தலப் பெட்டிய மறந்திட்டேனே என்று டக்கென திரும்பி மாளிகைக்குள் நுழைந்தான். அவ்வளவுதான். அடுத்த நொடி அந்த தேவதை மந்திரவாதியின் மண்டையை பொளந்துவிட்டது. இரத்த வெள்ளத்தில் மிதந்த மந்திவாதி கேட்டான், என்னை ஏண்டா அடிச்சே என்று? தேவதை சொல்லியது குருவே, எவன் வந்தாலும் என்றுதானே சொன்னீங்க. என்னைத் தவிரன்னு சொன்னீங்களா? ஐ ஆம் சோ சாரி என்று சொல்லிருச்சாம்.